2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தேசிய விருது வென்ற சவுண்ட் இன்ஜினியர் தன் தகாத உறவு காதலியுடன் சேர்ந்து மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக பரபரப்பு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தென்னிந்திய திரையுலகில் பிரபல சவுண்ட் இன்ஜினியராக கோலோச்சி வருபவர் எம்.ஆர். ராஜகிருஷ்ணன். கேரளாவைச் சேர்ந்த இவர் தமிழில் விக்ரம் வேதா, நேர்கொண்ட பார்வை, கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் போன்ற படங்களில் பணியாற்றியிருக்கிறார். மேலும் கடந்த 2019இல் ராம் சரண் நடிப்பில் தெலுங்கில் வெளியான ரங்கஸ்தலம் திரைப்படம் மூலம் சவுண்ட் இன்ஜினியருக்கான தேசிய விருதினையும் எம்.ஆர். ராஜகிருஷ்ணன் பெற்றிருந்தார். இந்நிலையில் சென்னை திருமங்கலம் காவல் நிலையத்தில் ராஜகிருஷ்ணனின் மனைவி தரப்பில் பரபரப்பு புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் ஹோட்டல் உரிமையாளரான சைனி ஜோமன் என்பவருடன் ராஜகிருஷ்ணன் தகாத உறவில் இருந்து வருவதாகவும், இது குறித்து தட்டி கேட்டதால் தன்னை விட்டு பிரிந்து சென்றதாகவும் அவரின் மனைவி புகாரில் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தன் குறித்தான வீடியோக்களை இணையத்தில் வெளியிட்டு விடுவதாக கூறி தகாத உறவு காதலியுடன் சேர்ந்து மிரட்டுவதாகவும் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்களுடைய மனுதாரர் அவர்கள் அவருடைய கணவர் மலையாளத்திலையும் தமிழ்லையும் நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு சவுண்ட் இன்ஜினியர் இருக்கார். அவரும் அவருடைய கள்ளக்காதலியும் சேர்ந்து எனக்கு கொலை மிரட்டல் விட்டு கடந்த மார்ச் மாதம் திருமங்கலம் AWPSல ஒரு புகார் மனு கொடுத்துருந்தோம். சில வீடியோக்கெல்லாம் என்கிட்ட இருக்குது. அதை நான் இணையதளத்தில் பதிவேற்றுவேன். அப்புறம் மேற்கொண்டு நீங்கள் அவரை விட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு பணம் தரேன், அப்படி எல்லாம் உங்களையும் உங்களை சார்ந்தவங்களையும் நான் கொன்றுவேன், ஆட்கள் வச்சு கொண்டுருவேன்னு சொல்லி எங்களுக்கு கொலை மிரட்டல் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. 40 லட்சம் ரூபாய் செலவில் தன் தந்தை தனக்கு திருமணம் நடத்தி வைத்ததாகவும், இதையும் மீறி 225 சவரன் நகையை வரதட்சணையாக பெற்று தன்னை துன்புறுத்திய ராஜகிருஷ்ணன் தற்போது தன் கையெழுத்தை அவரின் பெண் தோழியிடம் சேர்ந்து போலியாக இட்டு வங்கிக் கணக்கில் இருந்து 15 லட்சம் ரூபாய் வரை திருடியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த பரபரப்புக்கிடையே ராஜகிருஷ்ணன் மற்றும் ஷைனி ஜோமன் மீது வழக்கு பதிவு செய்த திருமங்கலம் போலீசார் விசாரணையை கையில் எடுத்த போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து ராஜகிருஷ்ணன் முன்ஜாமீன் பெற்றுவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து ஹோட்டல் அதிபரான சைனி ஜோமனை அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். விசாரணையில் குற்றச்சாட்டு உறுதியாகவே சைனி ஜோமனை சிறையில் அடைத்திருக்கும் போலீசார் ராஜகிருஷ்ணனிடம் சம்மன் அடிப்படையில் விசாரணை நடத்த இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். 2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.